வேத சாட்சியான உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருள்கின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும்,
திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எடுத்து எம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு அருளாக ஆசீர்வாதமாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நோயினால் பாதிக்கப்பட்டு இத்திருத்தலம் நாடி வராமல் முடியாமல் இல்லங்களிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் இந்த திருப்பீடத்திலே வைத்து ஜெபிப்போம். அதே போல நம்முடைய உடல் உள்ள நோய்களையும் விரைவில் அதிலிருந்து குணமடையவும் வேண்டுவோம். குறிப்பாக மாரி செல்வம் என்ற நபர் ஒரு கோர விபத்திலே சிக்கி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்காகவும் அலைபேசியின் வழியாக எத்தனையோ உள்ளங்கள் எங்களுடைய நோய்களுக்காக விரைவில் நாங்கள் குணமடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மிடம் ஜெப உதவிகளை கேட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த தருணத்திலே நினைத்து பார்ப்போம்.
நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக
இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு உலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தைவன் தூயராவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய திருப்படியை தகுதியோடு கொடுக்க நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார், மீண்டும் தனது பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரது மன்னிப்பை வேண்டுவோம். அவரது இரக்கம் நமது உள்ளங்களிலே தங்கியிருக்க வேண்டும் என்று தெரிவிப்போம். எல்லாம் வந்த இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் செல்லும் பேற்றினை புனித சந்தியாகப்பதற்கு அழைத்தீரே. உமது திருநாவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஒனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 7 முதல் 20 முடிய உள்ள இறை திரு வசனங்கள். அன்பிற்குரியவர்களே, உம் அன்பை குறித்து நான் பெரு மகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்துவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவனாவான். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உமக்கு அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்பை கருதி அவனை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார்.
தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன் வாழ்த்து ஒலி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவரேவும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் கிறிஸ்துவின் துன்பக் கிண்ண உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக. இதயங்களை நீங்களே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டலத்தில் விளங்கும். மக்கள் அனைவருக்கும் விளக்க படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதரான புனித சந்தியாகப்பரை அடைக்கலமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து இறைவனோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடல் கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவுக்கும் தருணம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேல் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருணம். அன்பின் ஆண்டவரே, இதோ மழை குறிப்பிட்ட போதும் கூட எங்களுடைய எளிய விசுவாசத்தின் காரணமாக இத்திருப்பீடத்தில் வீற்றிருக்கக்கூடிய உமது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை திரு ரத்தத்தை எங்களுடைய ஆன்ம பசி போக்க இங்கு ஒரே மனப்போராய் கூறியிருக்கின்றோம். அவருடைய நண்பர் உறவினருமான புனித சந்தியாகத்தை மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆவலின் காரணமாக எங்களுக்காக அவர் பரிந்து பேசி எங்களுக்கு அவருடைய அருட்காவலையும் இறையாசிரியரையும் பெற்றுத் தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இதோ இந்த திருத்தலத்தை அமர்ந்து இத்திருப்பீடத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். நீராமே எங்களுடைய கவலைகளை கண்ணீரை அகற்றக்கூடியவராக உமது வரங்களினாலும் வளங்களினாலும் எங்களுடைய உள்ளங்களும் இல்லங்களும் செழிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் உதவியாக எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாதா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் பகுதியில் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். கிறிஸ்துவே, இவருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் துளைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்தேன். இந்த புனிதமிக்கும் முழுதால் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோடு எனக்கு செய்தருளும். ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆண்டவருடைய இரக்கத்தினால, அவருடைய புதுமையினால நல்லா இருக்கேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புதுமையை நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில் புதுமையை பார்த்துருக்குறேன், ஆண்டவர் நிகழ்த்திய புதுமையை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏறக்குறைய எல்லாரும் கை தூக்கிட்டீங்க, அப்படி தானே? நீங்களும் புதுமையை காணலாம், நீங்களும் புதுமையை காணலாம். இந்த தலைப்பில் தான் என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பங்கிற்கு பழைய தடவை வந்திருக்கிறேன். இந்த ஊரிலே ஜஸ்டின் பிரபாகர் என்ற எங்களது சலேசிய சபையை சேர்ந்த அருட்தந்தை ஒருவர் இந்த ஊரில் இருந்திருக்கிறார். அதனால் அவரது இல்ல நிகழ்வுகளுக்கு, திருவிழாவுக்கு கூட வந்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் இந்த அளவு கூட்டத்தை, இந்தளவு நம்பிக்கையை, இந்தளவு உற்சாகமாக பாடி பதில் சொல்லி திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்களை அப்பொழுது காணவில்லை. ஆண்டவர் இந்த மண்ணிலே ஒரு புதுமையை நிகழ்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்று நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பது, இந்த திருப்பலியிலே உற்சாகமாக பங்கெடுப்பதே ஒரு புதுமையாக நான் காண்கிறேன். இந்த புதுமையை உங்கள் வழியாக, இங்கு இருக்கிற அருட்தந்தை ராபர்ட் வழியாக இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களது கண்களை சற்று திறந்து பாருங்கள். 1000 புதுமைகளை ஆண்டவர் உங்களது வாழ்க்கையிலே நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். திருப்பலிக்கு வருவதற்கு முன்னால் மலையடிப்பட்டியிலிருந்து ஒரு அம்மா வந்தார்கள். எனது மகனுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்று சந்தியாகப்பருடைய தைலத்தை கொடுத்து விட்டேன், அது பொங்கி வழிகிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் தேவையோ, யாருக்கெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களது வாழ்க்கையிலே ஆண்டவர் தினம் தினம் 1000 புதுமைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். இதை காணும் கண் கொள்ள இறைவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்க இன்று உங்கள் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே ஒரு முறை சென்ற ஆண்டு இந்த ஆலயத்தில் திருப்பலியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் எப்படி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் பகிர்ந்து கொண்டே, மீண்டும் அன்று வராதவர்களுக்கு அல்லது மறந்து போனவர்களுக்கு நான் உங்கள் முன்னால் நிற்பதே ஒரு புதுமை என்பதை சாட்சியமாக பகிர விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற கல்லல் என்ற பங்கில் இருக்கின்ற மாதவராயன்பட்டி என்ற சிறிய கிராமம், அந்த ஊரில் தான் இருந்து வருகிறேன். எங்களது ஊரில் 30 குடும்பங்கள் தான் இருக்கின்றன. ஒரு அருமையான ஆரோக்கிய மாதா கோவிலும் உண்டு. மாலைதோறும் அந்த கோவிலுக்கு போய் வருவது வழக்கம், ஜெபிப்பதற்காக. முடிந்து வரும்போது எங்களது கோவில் பிள்ளை ஐயா வயசான ஒருத்தர் அருளானந்தரை பற்றி ஒரு புத்தகத்தை கொடுத்தார் எனக்கு. படங்கள் எல்லாம் போட்டு அருளானந்தரது வாழ்க்கையை விளக்கி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகம். 30 பக்கங்கள் தான் இருந்தன. மிகவும் ஆர்வமாக இருந்தது. படித்து முடித்தேன். படித்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தின் பின்பக்கத்திலே நிறைய புனிதர்களை பற்றிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஆர்வம், இது போன்ற இன்னும் புத்தகங்கள் வாசிக்கலாமே என்ற ஆர்வம் ஏற்பட்டது. உடனடியாக அதன் கீழே இருக்கின்ற முகவரியை பார்த்தேன். அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும் போது போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்று ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினேன். அப்போ 15 பைசா ஒரு போஸ்ட் கார்டு, 15 பைசா வாங்கி அந்த முகவரியை எழுதினேன். அதன் மறுபுறம் எனது முகவரியும் எழுதிவிட்டு பின்பக்கமாக இவ்வாறு, நான் அருளானந்தரை பற்றிய புத்தகம் படித்தேன், இது போன்று வேறு ஏதாவது புத்தகங்கள் எனக்கு அனுப்பிவிட முடியுமா என்ற கேள்வியோடு எனது பெயரை இட்டு அனுப்பினேன். அடுத்த திங்கட்கிழமை எனது வீட்டிற்கு ஒரு பார்சல் வந்தது. முதன் முறையாக எனது பெயரில் ஒரு கடிதம் வந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
திறந்து பார்த்தேன். உள்ளே டொன் போஸ்கோ, டொமினிக் சாவியோ, புனித டொன் போஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ பற்றிய புத்தகங்கள் இருந்தன. அதையும் எடுத்து படித்தேன். அந்த வாரத்திலே மிகவும் ஆர்வமாக இருந்ததால் அந்த வாரத்திலே படித்து முடித்தேன். அடுத்த திங்கட்கிழமை பள்ளிக்கு சென்றேன். பள்ளிக்கு சென்ற போது அசம்பிளி முடிஞ்ச உடனே எங்கள் ஹெட்மாஸ்டர் எல்லாரும் 8th ஸ்டாண்டர்ட் கேட்டகிசம் பாய்ஸ் எல்லாரும் ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். ஏதோ தப்பு பண்ணிட்டோமோடா, ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாரே என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் சென்றோம். அப்பொழுது நான் மிகவும் குட்டையாக இருப்பேன். வகுப்பிலே முதல் வரிசையிலே அமர்ந்திருப்பேன். நானும் போய் அமர்ந்தேன். அங்கே ஒரு அருட்தந்தை ஒருவர் வந்தார். இவ்வாறாக நான் சலேசிய சபையில் இருந்து வருகிறேன், இறை அழைத்தல் இயக்குனராக இருக்கிறேன் என்று சொல்லி தொன்போஸ்கோவின் வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லிவிட்டு, தொன்போஸ்கோவை போல உங்களில் யாராவது அருட்தந்தையாக மாற விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுதுதான் தொன்போஸ்கோவை பற்றிய, சலேசிய சபையில் தொடங்கிய தொன்போஸ்கோவை பற்றிய, புனித தொன்போஸ்கோவை பற்றிய புனித புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். அதனால சற்று ஆர்வ கோளாறுல கையை டக்குன்னு தூக்கிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பையலும் கை தூக்கலை. நான் ஒரு ஆள் தான் கை தூக்கிறேன். ஆஹா, தனியாக மாட்டிக்கிட்டவே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கையை இறக்கிட்டேன். ஆனால் அந்த ஃபாதர் பார்த்துட்டார். பார்த்துட்டு எனது பெயரை எழுதி எனது முகவரியும் வாங்கி சென்றார். தொடர்ந்து நிறைய புத்தகங்களை எனக்கு அனுப்பினார், கடிதங்கள் போட்டார். 10ஆம் வகுப்பு முடிந்த பிறகு இறை அழைத்தல் முகாமிற்கு சென்றேன், தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 27 ஆண்டுகள் கழித்து உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் இறைவன் எனது வாழ்க்கையிலே செய்த புதுமை. இது இல்லை என்னங்க புதுமை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் என்னை விட நல்லா படிக்கிற பசங்க, நல்ல குணமுள்ள பசங்க நிறைய பேர் இருக்க, அந்த தாத்தா எனக்கு ஏன் அந்த புத்தகத்தை கொடுக்கணும்? அந்த புத்தகத்தில் இருக்கிற முகவரியை எழுதி நான் ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் ஒரு போஸ்ட் கார்டை போட்டேன். அது எங்கே இருந்த அச்சகம் என்றால் திண்டுக்கல் பெஸ்கி காலேஜில் இருக்கக்கூடிய இயேசு சபையார் நடத்துகின்ற ஒரு அச்சகம். கண்டிப்பாக அந்த போஸ்ட் கார்டு ஒரு இயேசு சபை குருவானவரிடம் இருந்தால் போயிருக்கும். அந்த இயேசு சபை சாமியார் யாருன்னு நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. ஒரு இயேசு சபை குருவானவர் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற குக்கிராமத்தில் இருக்கின்ற எனக்கு அருளானந்தரை பற்றிய புத்தகமோ, இஞ்ஞாசியாரை பற்றிய புத்தகமோ, சவேரியாரை பற்றிய புத்தகமோ அனுப்பி இருக்கலாம். ஏன் எனக்கு டொன் போஸ்கோவை பற்றிய புத்தகமும் டொமினிக் சாவியோவை பற்றிய புத்தகமும் அனுப்ப வேண்டும்? சரியாக அந்த புத்தகங்கள் இரண்டையும் படித்து முடிக்கின்ற அடுத்த திங்கட்கிழமை எனது பள்ளிக்கு ஏன் இறை அழைத்தல் இயக்குனர் வர வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் அப்போ புரியலை எனக்கு. குருப்பட்டத்துக்கு முன்னால ஒரு வார தியானம் நடந்தது. அதில் யோசிச்சு பார்த்தேன், எப்படிரா கடவுள் என்னை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிந்தது, இறைவன் திட்டமிட்டு ஸ்கெட்சு போட்டு அழகாக தூக்கிட்டு வந்திருக்கிறார் நம்மளை. ஆண்டவர் நினைத்த திட்டத்தை நிறைவேற்றாமல் போகார். ஆண்டவர் நினைத்த திட்டத்தை நிறைவேற்ற நமது வாழ்க்கையிலே 1000 சின்னஞ்சிறிய புதுமைகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களது வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். இன்று ஏன் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? ஏன் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். அதன் பின்னால் 1000 புதுமைகள் இருக்கும். நிச்சயமாக இறைவன் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் போகார். நிச்சயமாக அதற்கான 1000 புதுமைகளை உங்களது வாழ்க்கையிலே புரிவார். நீங்கள் நம்பினால் போதும். நம்பி ஆண்டவரிடம் சரணடையுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை வழி நடத்துவார். புதுமைகளை நீங்களும் காண்பீர்கள். அன்புக்குரியவர்கள், அது மட்டும் இல்லை, நோவிஷியத்தில் ஏலகிரி மலையில் இருக்கக்கூடிய நவசன்னியாச துறவர மடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். 24 பேர் இருந்தோம். ஒரு நாள் கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டட வேலைக்காக கற்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஆள் வந்து விட்டார்கள் என்று எங்களது நாவிஸ் மாஸ்டர் சொல்கிறாரு. அப்போ ஒரு சின்ன டில்லர் வண்டி இருக்கும். அந்த வண்டியை ஓட்ட நான் கற்றுக்கிட்டேன். என்கிட்ட சொல்கிறாரு, 10 பிரதர்ஸை கூட்டிகிட்டு போய் கல், ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கிற கல் அள்ளிட்டு போய் அங்கே கொடு அப்படின்னு. நானும் கூட்டிகிட்டு போயிட்டு, சீக்கிரம்பா வேகமாக ஏற்றுங்க சொன்னோன்னே ஆர்வ கோளாறில் நிறைய கல் ஏற்றிட்டாங்க. வண்டி நிறையா. வண்டி டீசல் என்ஜின் இழுக்க மாட்டேங்குது. பொதுவாக இப்படி ஆகிறது வழக்கம்.
கொஞ்சம் தள்ளி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் தள்ளி விடுவாங்க, வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் போயிடும். சொல்றேன், தள்ளி விட்டாங்க. ஃபுட்பால் கிரவுண்டோட கடைசி பகுதியை தாண்டி போகும்போது ஒரு மேடான பகுதி, மீண்டும் என்ஜின் சுத்த மாட்டேங்குது, இழுக்க மாட்டேங்குது, திணறுது. கொஞ்சம் தள்ளி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் தள்ளி விட்டாங்க. அந்த மேட்டில் ஏறும்போது நான் முன்னால் உட்காந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். மேட்டில் ஏறும்போது இயேசுவே இயேசுவே அப்படின்னு ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியல. வண்டி ஏறி இறங்கி வண்டி நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்தா எனது நண்பன் ஆரோக்கிய செல்வகுமார் தரையில் விழுந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். இந்த ஃபிட்ஸ் வந்தால் எப்படி இழுப்பாங்க அது மாதிரி இழுத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டால், எல்லாரும் வண்டியை தள்ளி விடும்போது இந்த செல்வகுமார் வண்டியோட சைடு பகுதியிலிருந்து தள்ளி இருக்கிறார். தள்ளும்போது தெரியாமல் காலோட நுனி பகுதியை வீலுக்குள்ளே வச்சுட்டார். காலில் வீல் ஏறவும் பேலன்ஸ் இல்லாமல் வீலுக்கு உள்ளவே விழுந்துட்டார். வீலுக்கு உள்ளார விழுந்த அவர் மேலே ஏறக்குறைய 1.5 டன் 2 டன் எடையுள்ள அந்த வண்டி வீல் வயிற்று பக்கத்தில் ஏறி, நெஞ்சில் ஏறி, கழுத்தில் ஏற வேண்டியது பக்கத்தில் இருந்த டோமினிக் சாவியா அப்படின்னுங்கிற இன்னொரு நண்பர் வந்து முடியை பிடிச்சி இழுத்துட்டார். இழுத்த உடனே இப்படியே கழுத்தோடு இப்படி ஏறி போயிடுச்சு. கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து மயங்கிட்டார். தண்ணியெல்லாம் அடித்து பார்க்கணும், எந்திரிக்கலை. ஆஹா, நம்ம இறை அழைத்தல் அவ்வளோதான். ஏன்னா நான் தானே வண்டி ஓட்டியிருக்கேன், நம்மளை ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்களோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நேராக போய் நாவிஸ் மாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் ஜீப் எடுத்துட்டு உடனடியாக மலைக்கு கீழாக இருக்கின்ற ஆம்பூரில் இருக்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அவரை கூட்டி சென்றார். நான் போய் மாதா சிறுவத்துக்கு முன்னாடி நின்று என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. 2 நிமிஷம் என்ன அறியாமல் கண்ணீராக வடிது. முதல் தடவை எனக்கு நல்லா அழுது ஞாபகம்னா சின்ன வயசில் அழுதுருக்கேன். அதுக்கப்புறமா சபைக்கு வந்ததுக்கப்புறமா அழுத முதல் அனுபவம் ஞாபகம் அதுதான். அழுது விட்டு வந்து விட்டேன். எதுவும் ஜெபம்லாம் சொல்லலை, கண்ணீர் ஓடியது. மாதாட்ட முன்னாடி நின்றுட்டு வந்துட்டேன். 12 மணிக்கு ஆம்பூரில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது, தொலைபேசி அழைப்பு. 2 டன் எடையுள்ள வண்டி ஏறியும் செல்வகுமாரின் உடம்பில் ஒரு எலும்பு கூட முறிவு படவில்லை. அது மட்டும் இல்ல, அவருக்கு டிபி நோய் தொடக்க நிலையில் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அதற்கான மருத்துவம் கொடுத்து அதையும் குணப்படுத்தி விட்டார்கள். இன்று என் நண்பன் ஆரோக்கிய செல்வகுமார் அருள் சந்தையாக திருச்சியில் இருக்கின்ற மணிகண்டத்திலே அலைகள் மீடியா என்ற மீடியாவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். இறைவனின் வார்த்தையை போதிக்கின்ற, இறைவனுக்கு சங்கீதங்களை பரப்புகின்ற அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். இது நடந்தது டிசம்பர் 8ஆம் தேதி. அன்புக்குரியவர்களே, உங்களை தேர்ந்து விட்டார் என்றார், இறைவன் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை வைத்து விட்டார் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றிய தீர்வார். அதற்கான 1000 புதுமைகளை உங்களது வாழ்க்கையில நிகழ்த்தியே தீர்வார். அதற்கான சாட்சிகளை நீங்கள் பல பேர் வந்து சொல்ல போகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, குரு பட்டத்திற்கு முன்னால் எல்லோரும், என் நண்பர்கள் எல்லாம் இன்விடேஷன் கார்டு அடித்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 29ஆம் நாள் 2010ஆம் ஆண்டு குருப்பட்டம் என்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் 2ஆம் தேதி எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல். ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் 10ஆம் தேதி ஃபைனல் எக்ஸாம்னா 3 ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து 4 வருஷம் படித்த தியாலஜி எல்லாத்துலேயும் இருந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லி பாஸ் பண்ணணும். 2ஆம் தேதி என்னை ஹாஸ்பிட்டலில் டைஃபாய்டுக்காக அட்மிட் பண்ணுறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. 8ஆம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. உனக்கு சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. 10ஆம் தேதி எக்ஸாம், ஒன்றுமே படிக்கலை. அதுக்கப்புறமா நான் போய் இன்விடேஷன் அடித்து எல்லாருக்கும் கொடுத்து ஆர்டினேஷனுக்கு தயார் பண்ணணும். எதுவுமே செய்யலை. என்னுடைய நண்பர்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. எனக்கு மனசில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. செஞ்சிருவேனா, எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேனா, அடுத்த வேலைகளை எல்லாம் செய்து விடுவேனா என்ற பயம் இருந்தது.
என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்தேன். அவர் சொன்னார், சீராக் 2-3 எடுத்து வாசித்துப்பார், அதன் பிறகு உனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு என்று சொல்லி போனை வச்சுட்டார், கட் பண்ணிட்டார். சீராக் 2-3 என்னது? ஆண்டவரை சீக்கன பிடித்துக்கொள், ஆண்டவரை சீக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி விடாதே, ஆண்டவரை சீக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி விடாதே. இந்த வார்த்தையை வாசித்தே அவ்வளவுதான். எக்ஸாம் போய் செஞ்சேன், ஓகே, டாப் மார்க்கில் 3வது இடத்தை பெற்றேன். என்னுடைய குரு பட்டம் சிறப்பாக நிகழ்ந்தது. முதல் திருப்பலியை 4 ஆண்டுகள் சிறை பணி செய்ததால் திருச்சி மத்திய சிறையில் இருக்கின்ற கத்தோலிக்கர்களோடு முதல் திருப்பலியை வைத்தேன். அதன் பிறகு எனது ஊரிலே நன்றி திருப்பலியை வைத்தேன். கிட்டத்தட்ட 50 குருவானவர்கள் வந்திருந்தார்கள். மிக சிறப்பாக, நான் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு சிறப்பாக எனது குரு பட்டமும் முதல் திருப்பலியும் நடந்து முடிந்தது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால், நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால், உங்களை இறைவன் திட்டமிட்டு வழி நடத்துவேன் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தால் நீங்கள் தப்பவே முடியாது. புதுமைகளை கண்டுதான் தீர வேண்டும். உங்களது வாழ்க்கையிலே புதுமைகளை அனுபவித்துதான் தீர வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா புதுமையை காண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? இறைவன் நிகழ்த்துவார், நிச்சயமாக நிகழ்த்துவார். நீங்கள் இறைவனை அனுபவிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதான் சொல்றார், இறை ஆட்சி உங்கள் மத்தியில் தான் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறை ஆட்சி எங்களுக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதை எப்படி உணர முடியும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், இன்று எல்லோரும் ரொம்ப பக்தியா ஜெபிச்சிங்க, நல்லதொரு நற்கருணை வாங்கி உண்டீர்கள். இந்த நற்கருணை என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? நற்கருணை என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லாருமே புதுநன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்போம். கிறிஸ்துவின் திருவுடல். வெரி குட். என்னம்மா? கிறிஸ்துவின் திருவுடலும் திருவுரத்தமும் நீங்கள் பங்கு கொள்வது. வெரி குட். தப்பில்லை, கரெக்ட் தான். அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்றால் என்ன? நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசு அப்ப ரச குணத்தில் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் முழு இறை தன்மையோடும் கூடியிருக்கும் அருள் அடையாளம். அப்ப ரச குணத்தில் ஆண்டவர் இயேசு உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் முழு இறை தன்மையோடும் கூடியிருக்கும் அருள் அடையாளம். அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், இதை உணர்ந்து நீங்கள் நற்கருணையை வாங்கினீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசுதான் இந்த நற்கருணையில எனக்குள்ளாக வருகிறார், ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை வழியாக வந்து எனக்குள்ளாக குடியிருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு இறைவனது பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை உணர்ந்தாலே போதும், உணர்ந்து வாழ்ந்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் புதுமையை காண்பீர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மக்களோடு நெருங்கி வந்தது மாதிரி சொல்றாங்க இல்லையா? யாக்கோப்பு இறைவனோடைய சண்டை போட்டது மாதிரி சொல்றாங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவரே வந்து காட்சி கொடுத்து அவர் கொடுத்த அப்பங்களை சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கியதாக சொன்னார்கள். பல இடங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவர் மக்களோடு பயணித்ததை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மக்களுக்கு நெருக்கமாக இருந்தாரா அல்லது இப்பொழுது நமக்கு நெருக்கமாக இறைவன் இருக்கிறாரா? கொஞ்சம் சத்தமா.
ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு நெருக்கமாக இருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப நெருக்கமா இருந்தாரா, இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரா? சில பேர் சொல்றீங்க பழைய ஏற்பாட்டில் தான் நெருக்கமா இருந்தது மாதிரி தெரியுது, சில பேர் இப்பதான் நெருக்கமா இருக்கிறாருன்னு சொல்றீங்க. இன்னும் சந்தேகம் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களின் அழுகுரலை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரேலின் மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன் என்று சொல்லி மோசேயை அனுப்புகிறார். அழுகுரலை கேட்டார் என்று சொல்லுகிறார். ஏறக்குறைய 5 லட்சம் பேர் இருந்த இஸ்ரேல் மக்களின் அழுகுரலை ஒரு 5 லட்சம் பேர் ஒரே இடத்துல இருந்து கூவி ஓன்னு கத்துனாங்கன்னா எவ்வளவு தூரம் கேட்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மலைப்பாங்கான பகுதி, எதிரொலிக்கின்ற பகுதி, எகிப்து பகுதி, அங்கிருந்து கத்தி அழைச்சாங்கன்னா எவ்வளவு தூரம் கேட்கும்? அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல் மக்களின் அழுகுரலை கேட்ட ஆண்டவராகிய இறைவன் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தார். அதன் பிறகு அவர்களை விடுவித்து கூட்டி செல்லும் போது மேக தூணாகவும் நெருப்பு தூணாகவும் அவர்களோடு உடன் பயணித்தார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மேகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுமா? நம்ம தரையிலிருந்து மேகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு தெரியுமா? 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறான். 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறான். 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இறைவன் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து விட்டார். அதன் பிறகு செங்கடலை கடந்த பிறகு பாளையம் அமைக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள். அப்பொழுது பாளையம் அமைத்த மக்களுக்கு பாளையத்திற்கு வெளியிலே சந்திப்பு கூடாரத்தை மோசே அமைக்கிறார். அங்கே பேழை இருக்கிறது, உடன்படிக்கையின் பேழை இருக்கிறது. அங்கே இஸ்ரேல் மக்கள் சென்று ஆண்டவரை சந்திக்கிறார்கள். ஆண்டவர் ஊருக்கு வெளியே இருந்தார். மோசேயிடம் சொல்லுகிறார், ஏன் எனது இருப்பிடத்தை வெளியே அமைத்திருக்கிறாய்? மக்களோடு நான் இருக்க ஆசைப்படுகிறேன், மக்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிய பிறகு அந்த சந்திப்பு கூடாரத்தை பாளையத்தின் நடுவில் அமைக்கிறார். சுற்றிலும் வீடுகள் இருக்க, சுற்றிலும் கூடாரங்கள், மக்கள் வசிக்கின்ற கூடாரங்கள் இருக்க, நடுவிலே சந்திப்பு கூடாரம் இருக்கிறது. மக்கள் எழுந்த உடனே இறைவனது சந்திப்பு கூடாரத்தை பார்க்க முடிகிறது. 5 கிலோமீட்டர் இருந்த இறைவன் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தாரு. ஊருக்கு வெளியில குடியிருந்தாரு. இப்ப ஊருக்கு உள்ளேயே வந்துட்டாரு. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இறைவன் பிறந்தார். மக்களோடு உடன் நடந்தார். ஊருக்கு நடுவில் இருந்தவர் இப்ப உடன் பயணிக்கிறார். மக்களோடு சாப்பிட்டார், மக்களோடு பேசினார், உறவு கொண்டார். ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்த பிறகு இந்த நற்கருணை வடிவிலே இன்று உங்களுக்கு உள்ளாகவே வந்துவிட்டார். உங்களுக்கு உள்ளாகவே குடிகொண்டிருக்கிறார். உங்களுக்கு உள்ளாகவே பிரசன்னமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், இப்பொழுது ஆண்டவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நெருக்கமாக இருந்தாரா? இப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ளாக நெருக்கமாக இல்லை, நமக்குள்ளாகவே வந்துவிட்டார். நமக்குள்ளாகவே பிரசன்னமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை யார் ஆழமாக நம்புகிறார்களோ அவர்கள் புதுமையை காண்பார்கள். இறைவனது பிரசன்னத்தை நற்கருணையிலே நான் உட்கொண்டிருக்கிறேன், இறைவன் எனக்குள்ளாக பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்குள்ளாக இறைவன் வருகிறார். இரண்டாவதாக, முதல் இறைவன் எனக்குள்ளாக நற்கருணை வழியாக வந்திருக்கிறார் என்று நம்ப வேண்டும். இரண்டாவதாக, அண்மையிலே நான் ஒரு தியானத்திற்கு சென்றிருந்தேன். அந்த தியானத்தை வழிநடத்திய தந்தை எனக்கு ஒரு சிறிய பிரேயர் கார்டு ஒன்று கொடுத்தாரு. அதிலே இறைவனிடம் தன்னை ஒப்படைத்தல் நவநாள் என்று இருந்தது. இறைவனிடம் தன்னை ஒப்படைத்த நவநாள், ஒப்படைக்கும் நவநாள் என்று இருந்தது. அந்த கார்டை வாங்கிட்டு போயிட்டு, இதை ஏன் ஃபாதர் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது இங்கிலீஷில் இருந்துச்சு, சரண்டர் நொவினா அப்படின்னு. சரண்டர் நொவினா அப்படின்னு இருந்துச்சு. இதை அவர் அயர்லாந்திலிருந்து வந்த ஒரு ஃபாதர் தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுங்க, இது நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். அந்த டாக்கில் சொன்னார், நான் ஒரு முறை பலத்த காற்று அடிப்பதை கண்டேன், பயங்கரமான சூறாவளி. அப்ப
ஒருவர் தனது நாயை பிடித்து கொண்டு வாக்கிங் போய் கொண்டிருந்தார். அந்த நாய் காற்றுக்கு எதிர் திசையிலே அவரை இழுத்து கொண்டு போய்கிட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த காற்று வீசிய வேகத்தில் அந்த நாயும் அவரும் பின்னாலே போய் கொண்டிருந்தார்கள். முன்னால் செல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் நான் ஒரு சில பறவைகளை பார்த்தேன். அந்த பறவைகள் அந்த காற்று வீசும் திசையிலே அருமையாக அப்படியே அசைந்தாடி அருமையாக இன்பமாக பறந்து கொண்டிருந்தன என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது உங்களையே நீங்கள் ஆண்டவரிடத்திலே சரணாகதியாக்குகிறீர்களோ, ஆண்டவரே நான் என்னையே உம்மிடம் ஒப்படைக்கிறேன், எனது பிரச்சனைகளை உமது பாதத்திலே ஒப்படைக்கிறேன், எனது தேவைகளை உமது பாதத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை விட எனக்கு என்ன தேவை என்பது உமக்கு தெரியும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் பாதத்திலே உங்களையே எப்பொழுது நீங்கள் சரணாகதியாக்குகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களையே ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எதை கொடுப்பது, எந்த நேரத்தில் கொடுப்பது, எப்படி கொடுப்பது என்பது என்ற நம்பிக்கையோடு உங்களையே நீங்கள் சரணாகதியாக்கினால் போதும். இறைவன் உங்களது வாழ்க்கையிலே நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாமல் புதுமைகளை நிகழ்த்தி காட்டுவார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னையே உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, என்னையே உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அனைத்தையும் நீரே பார்த்துக் கொள்ளும். அனைத்தையும் நீரே பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னையே உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அனைத்தையும் நீரே பார்த்துக் கொள்ளும். நம்பிக்கையுள்ள மனநிலையில டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 10 தடவை இந்த ஜெபத்தை சொல்லி பாருங்க. 10 நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு 10 நாளைக்கு 10 தடவை ஆண்டவரே, என்னையே நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, என்னையே நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், அனைத்தையும் நீரே பார்த்து கொள்ளும் என்று சொல்லி வேண்டுங்கள். 10 தடவை இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லி பாருங்கள். உங்களது வாழ்க்கையிலே உங்களை அறியாமல் புதுமைகள் நடக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக இன்னும் அதிகமாக பன்மடங்காக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனது வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன். அண்மையிலே நான் சந்தித்த ஒரு பிரச்சனையின் போது இந்த ஜெபத்தை மட்டும் சொன்னேன். என்னை அறியாமல் எனக்குள்ளாக ஒரு அமைதி, எனது வேலைகளை எந்தவித தொந்தரவும் இல்லாமல், எந்தவித ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் நான் பாட்டுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அந்த பிரச்சனையை சுமூகமாக, அருமையாக, மிகப்பெரிய ஆசீர்வாதமாக முடித்து காட்டினார் இந்த இறைவன். அன்புக்குரியவர்களே, உங்களையே நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஆண்டவருக்கு தெரியும் என்னை விட என்னை பற்றி அதிகமாக என்று சொல்லி ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். ஒப்படைப்போமா? ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடல் குழுவினர் இணைந்து பாட நீங்களும் அதோடு சேர்ந்து பாடுங்கள். உங்களையே நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் தூக்கி வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் ஒப்படைத்து விடுங்கள். இறைவன் உங்களை விட உங்களை அறிவார். இறைவன் உங்களை விட உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிவார். இறைவன் உங்களை விட உங்களுக்கு எப்படி, எங்கு, எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆழமாக அறிவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, விண்ணப்பத்தை கேட்பவரை இந்த பாடலை பாடிக்கொண்டே உங்களையே முழுமையாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்படையுங்கள். இனிமேல் நான் கவலைப்பட போவதில்லை. எனது பிரச்சனையை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. எனக்கு என்ன தேவை என்று நான் கேட்கப் போவதில்லை. ஆண்டவரிடம் முழுமையாக என்னையை ஒப்படைத்து விடுகிறேன் என்ற மனநிலையோடு ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். அனைவரும் இணைந்து பாடுவோம். சுதம்
உமது கூடும் ஆண்டவரே, உமது கூடும் என்பதை நான் நம்புகிறேன். எனக்கு என்ன தேவை என்பது நீரே அறிவீர். ஆண்டவரே, நான் வேண்டி வந்திருக்கின்ற அந்த வேண்டுதலை, எனக்கு என்ன தேவை என்பதை நீரே அறிவீர் ஆண்டவரே. அதனால் என்னையே உமது பாதத்திலே ஒப்படைக்கிறேன். நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நோய் நொடியோடு, தேவைகளோடு, உமது அருளின் ஆசிரியருக்காக ஏங்கி வந்திருக்கின்ற நான் என்னையே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது திரு கண்களை என் மேல் பார்த்தருளும். உம் திரு உள்ளத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே, நீரே என்னை அறிவீர். எனக்கு தேவை என்பது என்ன என்பதை நீரே அறிவீர். எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்பதை நீரே அறிவீர். நான் இனிமேல் கவலைப்பட போவதில்லை. உமது பாதத்தில் என்னையை முழுமையாக ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் எந்த சோகத்தையும் எனது மனதிலே நான் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. எனது மனதிலே எந்த அழுத்தத்தையும் நான் அனுமதிக்க போவதில்லை. ஏனென்றால் உம்மிடம் நான் என்னையே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன வேண்டும் என்பதை கூட நான் கேட்கப் போவதில்லை ஆண்டவரே. உமக்கே தெரியும் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறீர் என்பதை நீரே அறிவீர். அன்பின் ஆண்டவரே, உமக்கு என்னை பற்றி என்னை விட அதிகமாக தெரியும் ஆண்டவரே. எப்பொழுது எந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீரே அறிவீர். அதனால் நான் கவலைப்பட போவதில்லை. எதை பற்றியும் யோசிக்கப் போவதில்லை. மன அழுத்தத்தை மனதில் வைத்து கொள்ள போவதில்லை. ஆண்டவரே, என்னையே உம்மிடம் சரணாகதியாக்குகிறேன். நீதான் எனக்குள்ளாக இருக்கிறேன். இன்று நான் பெற்றுக்கொண்ட நற்கரணி வழியாக எனக்குள்ளாக உமது பிரசன்னத்தை கொடுத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். உணர்ந்து நான் அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தால் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை ஆழமாக நம்புகிறேன் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, உம்மிடமே நான் என்னை சரணாகதியாக்குகிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. என்னையே உம் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். நீரே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. Amen.
அவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடத்திற்குமாகியவற்றின் தூய மரபுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.